பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோல்ஃபுல் டிவோஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று மார்ச் 19, ஒரு விசேஷமான நாள். நாம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித யோசேப்பின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இன்று இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவர் இல்லத்திலும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கப் போகிறது. நாம் விசுவாசத்தோடு இன்று இணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்கள் கவலைகள் அனைத்தும் ஆசீர்வாதமாக மாறும். தூய யோசேப்பு ஒரு அமைதியான உழைப்பாளி, கனவுகளின் வழியாக இறைவாக்கி பெற்றவர் மற்றும் திருக்குடும்பத்தை பாதுகாத்தவர். யோசேப்பை போல நாமும் அமைதியாக இறை சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நம் வாழ்வில் பல ஆண்டுகளாக மூடியிருக்கும் எல்லா கதவுகளும் இன்று திறக்கப்படும். அவர் ஒரு நேர்மையுள்ள மனிதர். அதே நேர்மையோடும் விசுவாசத்தோடும் இந்த 8 நிமிட ஜெபத்தில் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்று உங்கள் தொழிலுள்ள தடைகள் நீங்க போகிறது. உங்கள் பிள்ளைகளின் வாழ்வில் உள்ள இருள் விலகப் போகிறது. வாருங்கள், புனித யோசேப்பின் பரிந்துரையால் இறைவனின் பாதத்தில் நம்மை தாழ்த்துவோம். இப்பொழுது நாம் இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 20 மற்றும் 21. கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். யோசேப்பு தன் வாழ்வில் குழப்பத்தில் இருந்தபொழுது இறைவன் ஒரு தூதன் வழியாக அவருக்கு நல்வழி காட்டினார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலையோடு இருக்கிறீர்களா? பிள்ளைகளின் படிப்பு, திருமண தடை அல்லது தீராத பண கஷ்டம் உங்களை வாட்டுகிறதா? புனித யோசேப்பு ஒரு கனவு காண்பவர். இறைவனின் கனவின் வழியாக அவருக்கு தெளிவை தந்தார். மரியாளை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இறை சித்தத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்தார். அவருடைய கீழ்ப்படிதலினால் உலக இரட்சகரை பாதுகாக்கும் பாக்கியத்தை அவர் பெற்றார். யோசேப்பை போல உங்கள் கவலைகளை, பாரங்களை மற்றும் தொழிலில் உள்ள நஷ்டங்களை அனைத்தையும் இறைவனிடம் இப்பொழுது ஒப்படைப்போம். புனித யோசேப்பின் பரிந்துரையால் நம்முடைய விண்ணப்பங்கள் பரலோக தந்தையிடம் சேரட்டும். வாருங்கள், இப்பொழுது நாம் உருக்கமாக மண்டியிட்டு ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, புனித யோசேப்பின் பெருவிழா நாளில் உம்மை துதிக்கிறோம். திருக்குடும்பத்தை கண்ணின் மணி போல காத்த யோசேப்பின் பரிந்துரையால் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். கணவன் மனைவி இடையே உள்ள கசப்புகள் நீங்கி அன்பு பெருகட்டும். பிள்ளைகள் கீழ்ப்படிதலோடும் இறை பயத்தோடும் வளர கிருபை தாரும். எந்த ஒரு பொல்லாத சக்தியும் இந்த இல்லங்களை அணுகாதபடி உம்முடைய தூதர்களை கொண்டு வேலி அடைத்து காத்து கொள்ளும். ஆமேன். ஆண்டவரே, புனித யோசேப்பு ஒரு தச்சனாக தன் வியர்வையை சிந்தி உழைத்தார். இன்று வேலையில்லாமல் தவிப்பவர்களையும் தொழில் நஷ்டத்தை சந்திப்பவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கடன் பாரத்தினால் தூக்கம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு ஒரு வழியை திறந்தருளும். தடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மார்ச் 19 தேதியான இன்று முதல் அவர்களின் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமேன். ஆரோக்கியம் மற்றும் சமாதானத்திற்காக அமைதியின் தேவனே, வியாதியினால் படுக்கையில் இருப்பவர்களுக்காக மன்றாடுகிறோம். புனித யோசேப்பின் வல்லமையுள்ள பரிந்துரையால் அவர்களுக்கு ஒரு சுகத்தை தந்தருளும். தீராத நோய்கள் தீங்கட்டும். உள்ளத்தில் சமாதானம் இல்லாதவர்களுக்கு உலகினால் தர முடியாத தெய்வீக அமைதியை தாரும். புனித யோசேப்பை போல விசுவாசத்திலும்
தூய்மையிலும் நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து புனித யோசேப்பின் பரிந்துரையை நாடுவோம். நான் சொல்ல சொல்ல உங்கள் உள்ளங்களில் உருக்கமாக சொல்லுங்கள். புனித யோசப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் காவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளர்களின் மாதிரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கவலைப்படுவோரின் தேற்றுவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரணப்படுக்கையில் இருப்போரின் துணையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீய சக்திகளை விரட்டுபவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சபையின் பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிச்சயமாக இறைவன் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். மார்ச் 19ஆம் தேதியான இன்று உங்கள் வாழ்வில் ஒரு புது தொடக்கம் உண்டாவதாக. புனித யோசேப்பின் ஆசீர்வாதம் உங்கள் இல்லங்களில் என்றும் தங்குவதாக. ஆமேன். அன்பு நேயர்களே, இந்த ஜெபம் உங்களுக்கு ஆறுதலாக இருந்ததா? அப்படியானால் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் மறக்காமல் பதிவிடுங்கள். நான் உங்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பேன். இந்த ஆசீர்வாதமான வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.